திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் அரசு வழக்கறிஞராக ஆஜரானது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதே சமயம் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டது செல்லாது என்பதை காரணம் காட்டி மறு விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்றும் அதே தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடக்கத்திலிருந்தே பல திருப்பங்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் இன்றைய தீர்ப்பு மற்றும் ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மற்ற திருப்பங்களைப் போல் இந்த தீர்ப்பை கருதிவிட முடியுமா? இந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமானது? இந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசியல் களம் வேறொரு பாதையில் பயணிக்க தொடங்கியிருப்பது இந்த தீர்ப்பின் தாக்கம் அந்த பயணத்தில் எதிரொலிக்குமா என பல கேள்விகள் பரவலாக எழுந்திருக்கின்றன. அந்த கேள்விகளை முன்வைத்து இன்றைய நேர்பட பேசு அமர்வில் நாமும் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக திமுகவை சேர்ந்த திரு KS ராதாகிருஷ்ணன், அதிமுகவை சேர்ந்த திரு சமரசம், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி மற்றும் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி ஆகியோர் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று டெல்லி அரங்கத்திலிருந்து மூத்த பத்திரிகையாளரும் சட்ட நுணுக்கங்களில் அனுபவம் வாய்ந்தவருமான திரு J. வெங்கடேசன் வந்திருக்கிறார். அனைவரையும் இந்த அமர்வுக்கு வரவேற்று நாம் இந்த விவாதத்தை தொடங்கலாம். திரு KS ராதாகிருஷ்ணன், முதல் உங்களிடம் தொடங்குகிறேன். இந்த தீர்ப்பு குறித்து பேசியிருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதி நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப யதார்த்தமா வரக்கூடிய ஒரு கேள்வி, பவானி சிங்கை தமிழக அரசு நியமித்தது செல்லாது அப்படிங்கிற அந்த பிரேயர்ல உங்களுடைய ஆர்குமெண்ட் தொடங்குது. அப்ப அந்த நியமனத்தை மட்டும்தான் நீங்க கொஸ்டின் பண்றீங்களா, இல்ல பவானி சிங் அப்படிங்கிற வழக்கறிஞருடைய கான்டாக்டை கொஸ்டின் பண்றீங்களா? எல்லாமே அதில் உள்ளடங்கி இருக்கு. பவானி சிங்குடைய நீதிமன்றத்தில் ஜெயலலிதா வழக்கில் நடத்தின விதம், அவர் வச்ச வாதங்கள், ரெண்டாவது அவன மௌன மொழிகள்னு ஒன்று இருக்கு. இதுக்கு மேலே அதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகத்துக்கு அப்பா இருக்கணும். சீசருடைய ஒய்ஃப், சீசருடைய மனைவி சந்தேகம். ஆனால் பவானி சிங் நியமிக்கப்பட்டவர் பாரபட்சமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சார் வழக்கு நடத்தும் போது. அப்படிப்பட்டவர் இந்த வழக்கு நடத்துவதற்கு ஒரு பொருத்தமானவர் அல்லன்னு எங்களுடைய பேராசிரியருடைய கருத்து. அதான் மனுவை உச்சநீதிமன்றத்தில் போட்டோம். இப்போ உச்சநீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா, சரிதான், எங்களுடைய கருத்து சரிதான்னு சொல்லியிருக்குது. இப்படியான நிலையில் அந்த வழக்கில் நீங்கள் நடத்தலாம், திரும்ப விசாரணை வேண்டாம்னு சொல்லும்போது எங்களுடைய பேராசிரியருடைய ரிட்டன் ஆர்குமெண்ட், எழுத்துப்பூர்வமான அந்த வாதங்களை வைக்கலான்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி 90 பக்கத்து வரை பண்ணலான்னு இன்றைக்கி 81 பக்கத்துக்கு இன்றைக்கி தாக்கல் பண்ணிட்டோம். அது மாதிரி கர்நாடக அரசாங்கம் 50 பக்கத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா கர்நாடக அரசாங்கத்துக்கு தான் பொறுப்பு இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களை நியமிச்சிடக்கூடாது பவானி சிங்கை. இப்படியான சூழ்நிலை பல சந்தேகங்கள், பல விடைகளுக்கு இன்னைக்கு இந்த தீர்ப்புல கிடைச்சு. அப்படி உங்களுடைய சந்தேகமா இருக்கும் பட்சத்துல ட்ரையல் கோர்ட்ல இறுதி கட்டங்களில் வாதாடின பவானி சிங்கினுடைய அந்த ஆர்குமெண்ட் அடிப்படையாக வைத்துத்தான் நீதிபதி டி குன்கா தீர்ப்பை வழங்குகிறார், 4 வருஷ சிறை தண்டனை, 100 கோடி அபராதம் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல உங்க கான்டாக்ட் இல்லையா? அடுத்த கட்டமா மேல்முறையீடு, அதுக்கு அடுத்த கட்டமா மேல்முறையீட்டுக்கு வரும்போது இல்ல சொல்லிடுறேன். நீங்க சொல்ல வர்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டேன். நீதிபதிகள் ஒரு வழக்கறிஞர் வைக்கின்ற வாதங்கள் மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சாட்சியங்கள், ஆவணங்கள், என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்கும், ஒரு மனசுக்குள்ள ஒரு படம். அதை வச்சு அவர் குன்கா தீர்ப்பு கொடுத்துக்கலாம். பவானி சிங் தவறு பண்ணியிருக்காருன்னு அவருக்கு குன்காக்கே பல தடவை சொல்லியிருக்கிறாரு. அது போக இந்த பிணை மனுவில் அவர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகவே கொடுக்கலான்னு ஒன்று சொன்னாலே நீதிபதி டி குன்காவே பவானி சிங் ஆர்குமெண்ட்ஸ் பெரிய அளவு கருத்துல கொள்ளாமலே தீர்ப்பு வழங்கியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொன்னீங்கன்னா, இது மேல்முறையீட்டு மனு தானே? மேல்முறையீட்டு மனுல இயற்கை நீதி அடிப்படையிலே ஒரு அரசு வழக்கினுடைய வாதம் பெருமளவு கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதில்லை. ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை அந்த மேல்முறையீட்டு நீதிபதி விசாரிக்கலாம், அந்த டாக்குமெண்ட்ஸ் அவரே வெரிஃபை பண்ணலாங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது மீண்டும் பவானி சிங் நியமனம் குறித்து நீங்க நீதிமன்றங்களை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. பவானி சிங் நீதிமன்றம் பவானி சிங் தேவையில்லை. திரும்ப உட்கார்ந்து சரியான பாதையில் அவர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்காடுறாப்புல தெரியலையே. இவங்களால் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டவர், இவங்கிட்ட ஊதியம் வாங்குறாரு, கர்நாடக அரசு நியமிக்கப்பட்டணும். இப்படி பல சந்தேகங்கள் இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை ஒரு நீதிமன்றத்திற்கு ஒரு சந்தேகம் கூட இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய கேள்வி. கட்டங்களை பேசலாம். இப்ப பெரிய வழக்கு, உங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க பதில் மறுப்புகளை வைத்தீங்க, பெருமளவு இந்த வழக்கு வாதாடப்பட்டது. ஆனா இப்ப இந்த கடைசி கட்டத்துல ஒரே ஒரு விஷயத்துல இந்த வழக்குடைய ஒட்டுமொத்த விஷயமும் திரும்பி இருக்குது, அந்த நியமனம்.
அவசரமாக அந்த நீதிபதியினுடைய இதுலயே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 27ஆம் தேதி தீர்ப்பு வருது, 29ஆம் தேதி டிவிஎஸ்சி அப்பாயின்ட் பண்றாங்க, சட்டத்திற்கு புறம்பானது, ஏற்கனவே பின்பற்றப்பட்ட நடைமுறைகளுக்கு எதிரானதுன்னு அவங்க சுட்டிக்காட்டுறாங்க. இந்த அவசரத்தை தமிழக அரசு காட்ட வேண்டிய தேவை என்ன? 3 அங்குல நீளமுள்ள நாக்கு 6 அடி மனிதனை கொன்றுவிடும். இது முதல் பொதுநல வழக்கா? பொதுநல வழக்கு என்றால் யார் மீது போடுவது? திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இங்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போர். யார் முதல்வர் என்பதிலே வருகின்ற நிலை. இந்த தினம் நீதித்துறை பலவீனமா பலமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. நீதித்துறையிலே ஜிபி இருக்கிறார், பிபி இருக்கிறார், ஏபிபி இருக்கிறார், ஏபி இருக்கிறார், அட்டர்னி ஜெனரல் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அன்பழகன் யார்? அவர் அம்பேத்கரோடு சட்டம் தயாரிக்கப்பட்ட போது உடன் இருந்தவரா? சரி, அந்த கேள்விகளா இருக்கட்டும் சமரசம். இந்த இடத்துல தமிழ்நாட்டு அமைச்சர் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் திமுக அதிமுக இடையிலான போர் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நம்ம நீதிமன்ற நடவடிக்கை அந்த தீர்ப்புக்குள்ளே முதல்ல நம்ம டிராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவர்கள் சுட்டிக்காட்டுற ஒரே விஷயம், ஒட்டுமொத்த கேஸும் எங்க அடிபட்டு போகுது, நியமனம் என்பது செல்லாது, இது முறைகேட நியமனம். அதுக்கப்புறம் தான் கான்டாக்ட் மேல இருக்கிற டவுட், மற்ற விஷயங்கள்லாம். அந்த அடிப்படை தவறை அதிமுக அரசு செய்து விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்களுடைய பதில் என்ன? அதுக்குள்ள வாங்க. அதாவது ஒரு நீதிமன்றத்தில் வழக்காட ஒப்புதல் கொடுத்தது முதலில் யார்? கீழ்கோர்ட்ல. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது அப்பீல்ல போகும்போது அவங்களே போடுறதுல என்ன குற்றம் இருக்கு? சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனே இந்த மாநிலத்தில் இது நடைபெற்றால் சரியாக இருக்காதுன்னா வேற மாநிலத்துக்கு மாத்துறாங்க. அப்ப இந்த மாநில அரசு அந்த வழக்கை நடத்தி இருக்கலாம்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தா உங்களுடைய ஆர்குமெண்ட் சரி. அவர்கள் இந்த மாநில அரசு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நியமிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறதா நீதிபதிகளோட கேள்வியா இருக்கு. நாங்கள் நியமிக்க கூடாது என்று சொன்னால் அந்த காலகட்டத்துக்குள் அந்த மாநில அரசு நியமித்திருக்கலாமே. இல்ல 2 நாள் அவகாசமே கிடையாதா? 2 நாட்களுக்குள்ள நீங்க நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நாங்களா நியமித்தோம். காலதாமதம், நியமிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம். அது அந்தந்த துறை அது செய்தது. அந்த கட்டாயம் மீதான கேள்விகள் இருக்கு. நான் அடுத்த கட்டங்களை வரேன். திரு மணி, இப்போ இந்த ஒட்டுமொத்தமான இந்த வழக்கு இது அடுத்தடுத்த கட்டங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம், அது எதிர்த்தரப்பா இருக்கட்டும் அல்ல குற்றம் சாட்டப்பட்ட தரப்பா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் உள்ள புரிந்திருக்கிறது. மேலே ஒரு வேஃபர் கோட்டட் விஷயங்களாகவே விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியான சர்ச்சைகளுக்கு உள்ளாயிட்டே இருக்கு. அது பல கட்டங்களில் அந்த சர்ச்சைகள் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த டிராவலை நீங்க மொத்தம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக 96ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட பிறகு அந்த வீட்டில் நடந்த ரெய்டு, அப்போ ஃபைல் பண்ணப்பட்ட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட எஃப்ஐஆர்ஸ், அந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த கேஸை நான் பார்த்துட்டு இருக்கேன். பர்சனலாக எனக்கு இந்த கேஸில் ஒரு இன்வால்மெண்ட் எனக்கு உண்டு. ஏன்னா நான் தொடர்ச்சியாக அந்த கேஸை பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 2 நாட்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த பெஞ்சில் இருந்த ஒரு ஜட்ஜி சொன்ன மாதிரி இது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல நீதிபதிகளுக்குமே இந்த வழக்கு ஒரு பாடம் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பல முறை உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் போய் மனு செய்தது, பல கிரவுண்ட்ஸ் எடுத்து ஒன்னொன்னா அது டெமாலிஷ் ஆனது, ட்ரையலில் 18 வருஷம் இழுத்தடிக்கப்பட்டது. அதுக்கு யார் காரணம் என்னன்றதெல்லாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. 18-19 ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய ஒரு வழக்கு. சுதந்திர இந்தியாவின் வரலாறுலேயே இது போன்ற ஒரு வழக்கு இருந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட வழக்கில் வரக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்பும் ஒரு பெஞ்ச்மார்க் தீர்ப்பாகத்தான் இருக்கும். இன்றைய நிகழ்வை நான் அதிலும் மிகவும் முக்கியமாக பார்க்கிறேன். எப்படி என்றால் ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்ச் பவானி சிங் அப்பாயின்மெண்ட்டை குவாஷ் பண்றதோட மட்டும் நிற்கல. அதோட முதல் பேராலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கேஸ்ல மாநில அரசு தீர்ப்பு 2 நாள்லயே அவரை நியமித்தது என்பது அவர்களுடைய ஆன்சைட்டியை காமிக்குது. வரக்கூடிய சில விஷயங்களை எதிர்பார்த்து ஒரு ஆன்சைட்டி மூலமாக அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். ஆன்சைட்டி இஸ் பாய்சன் ஃபார் ஹியூமன் லைஃப்னு சொல்றாங்க. அதே நீதிபதிகள் அந்த ஆன்சைட்டியை சுட்டிக்காட்டி பவானி சிங் நியமனத்தை செல்லாதுன்னு சொல்ல நீதிபதிகள் மறுவிசாரணை கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதே அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா we have to draw the inference. அதாவது ஒரு நீதிபதி என்பவர், உயர்நீதிமன்ற நீதிபதி என்பவர் அரசு வழக்கறிஞர் வைக்கக்கூடிய வாதங்களை மட்டும் வைத்து ஒரு தீர்ப்பை வழங்க முடியாது. கீழ்கோர்ட்டு நீதிபதி 1136 பக்கத்தில் வழங்க இருக்கக்கூடிய தீர்ப்பையும் ஒன்றொன்றாக அவர் பார்ப்பார். இரண்டாவதையும் அவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள், நாங்கள் பவானி சிங் நியமனம் செல்லாது என்று கூறும் அதே வேளையில் மறுவிசாரணை தேவையில்லை என்று ஏன் கூறுகிறோம் என்றால், அப்படி நாங்கள் சொன்னால் அது நீதிபதியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைத்துவிடும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக தரப்பில் பேராசிரியர் அன்பழகனோட தரப்பிற்கு நீங்கள் உங்களுடைய எழுத்துப்பூர்வமான வாதங்களை இங்கு முன்வைக்கலாம் என்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு உத்தரவு என்பது என்னை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்னன்னா, ப்ராசிக்யூட்டரோட ரோல டிஎம்கேக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இந்த பெருமை யாரை சேரும்னா அதிமுகவை சேரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா
இவங்க வந்து எதையோ செய்ய போய் ஏதோ முடிஞ்சு போச்சு. அது பவானி சிங் என்ற எனக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த வழக்கறிஞர் தான் அரசு தரப்பில் இருக்க வேண்டும் என்று வாதாடிய ஒரு கேலி கூத்து இதுவரை எங்காவது நிகழ்ந்ததா என்று தெரியவில்லை. அதை தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தியது இன்று அவர்களுக்கு எதிராக போயிருக்கிறது. எப்படி அப்படி என்றால் இது வந்து கிட்டத்தட்ட இந்த பவானி அன்பழகனுடைய இதை வந்து நீங்க ஒரு ப்ராசிக்யூஷன் தரப்பு எடுத்துக்கணும், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் எடுக்கணும்னு சொல்றது இவங்களுக்கு எதிரான ஒரு விஷயமா தானே போகும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் நீதிபதி இல்ல. இப்ப என்னன்னா இதுதான் நீங்க யூ ஹேவ் டு டிரா தி இன்ஃபரன்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவானி சிங் நியமனம் செல்லாது என்று சொல்லிவிட்டு மறு விசாரணை தேவையில்லை என்னும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய 2-3 விஷயங்கள் சொல்லாமல் பொருள் பதிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இதை நாம் பார்க்கும் பொழுது அன்பழகனுடைய எழுத்துப்பூர்வமான வாக்குமூலங்களையும் கர்நாடக அரசின் ரிட்டர்ன் சப்மிஷன்ஸுமே வந்து அட்மோஸ்ட் கேரோட நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாங்க, இன்று ஊழல் என்பது வந்து இந்தியாவின் சமூக வாழ்வை எந்த அளவுக்கு அரித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கிறார்கள். இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னதை நீ கவனத்திலே எடுத்துக்காத ரிட்டர்ன் சப்மிஷன்ஸை மனுதாரரோட எடுத்துக்கோன்னு சொல்லக்கூடியது இது இப்பதான் அப்பனா எந்த அளவுக்கு நிலைமை விஷயம் திருமணி ஒரு கேள்வி வருது. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை ஒரு நீதிமன்றத்தில் அவர் வாதாடுறாரு, அவர் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர். இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு ஒரு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்குவது போல இல்ல ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறது போல இந்த தீர்ப்புல சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. எத்தனையோ வழக்குகள் இருக்கிற இந்த வழக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இந்த வழக்கு தான் நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்ப வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பேச முடியும். நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், அதாவது வந்து பவானி சிங் விஷயத்தில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் இது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து as a question of law வந்து யாருக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு வழக்கு ஒரு மாநிலத்தில் அந்த விஷயங்களை குமாரசாமி கருத்தில் கொள்ளாமே இவ்வளவு நாள் ஆர்குமெண்ட்ஸ் இல்ல அதுதான் நம்ம சிஸ்டத்தோட கோளாறு. அது ஹைகோர்ட்ல சொல்லக்கூடிய தீர்ப்புகள் ஏன் உச்சநீதிமன்றத்தில் வந்து மாற்றி அமைக்கப்படுகின்றன இதுல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். நான் அதாவது வந்து ஒரு வழக்கு ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மாற்றப்படும் பொழுது யார் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற விவகாரத்தில் சங்கராச்சாரியார் வழக்கில் தெளிவாக வரையறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதை மீறி இவர்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பது இப்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படின்னா அந்த வழக்கை தமிழ்நாட்டிலே நடத்திட்டு போயிருக்கலாம். ஆகவே ஒன்னு கொஸ்டின் ஆஃப் லா, இன்னொன்னு வந்து சொல்லாமல் விட்டது வந்து பவானி சிங்கோட செயற்பாடுகளை பற்றி உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் கொண்ட பிரிவு இன்று கருத்து சொல்லவில்லையே தவிர அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வேறு சில உத்தரவுகள் என்பது பவானி சிங் நடத்தை மீதான சந்தேகத்தை மிக அதிகமாக வலுப்படுத்தி இருக்கிறது. திரு காசிநாத் பாரதி இந்த இடத்துல ஒரு நீதிபதிகளோட தீர்ப்பை படித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3-4 பக்கங்களுக்கு குமாரசாமி இந்த தீர்ப்பை எப்படி வழங்க வேண்டும் அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள் தொடர்ச்சியா இருக்கு. அதாவது அவங்க அதை நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் பல ரெஃபரன்சஸ் முன்வைத்து அவங்க சொல்றாங்க. இது ஒரு வகையான இம்பாக்ட், ஒரு வகையான தாக்கத்தை நீதிபதி குமாரசாமி மீது ஏற்படுத்தாதா? இது நம்ம தீர்ப்புக்குள்ள நம்ம போக முடியாது. இருந்தாலும் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஊழல் மற்ற விஷயங்களை முன்வைத்து பார்க்கும்போது இது ஜெயலலிதா தரப்புக்கு எதிராகவே இந்த தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றலாம் ஹேஸ்டிங்ல எழுந்துட்டு இருக்கின்ற ஒரு வழக்கறிஞரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த வழக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் 302வது பிரிவு, ஐபிசியில் வந்து 302 மரண தண்டனை. அதே குற்றவியல் நடைமுறை சட்டம் 302வது பிரிவு வந்து அசிஸ்டித ப்ராசிக்யூஷன் சொல்லுவான். அதாவது அரசு வழக்கறிஞருக்கு உதவி செய்தல். அதுதான் ஒரு நபர் செய்ய முடியும். யாரும் தேர்ட் பார்ட்டியா இருந்து உள்ள போறவங்க ஈவன் விக்டிமா இருந்தா கூட அவங்களுடைய கணவர் இறந்துட்டாருன்னு சொல்லி உள்ள வர்றாங்கன்னா அது வந்து அவங்க என்ன பண்ண முடியும்னா 302 செக்ஷன் படி வந்து அவங்க அசிஸ்டித ப்ராசிக்யூஷன் தான் செய்ய முடியும். அது கூட வித் த கன்கரன்ஸ் ஆஃப் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான். இப்போ அரசு வழக்கறிஞர் வந்து இவர் எனக்கு அசிஸ்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, என்னுடைய வேலையை என்னால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அசிஸ்ட் த ப்ராசிக்யூஷன் எடுபடாது. இதுதான் இன்னைக்கு பேராசிரியர் அன்பழகனுடைய வழக்கில் நடந்திருக்கிறதும். அடுத்து வந்து சமரசம் அண்ணா சொன்னது போல வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க வந்து போய் அங்க வழக்கு தாக்கல் செய்வதுங்கிறது வந்து ஒன்னு சாத்தான் வேதம் ஓதுவது போல, அடுத்து வந்து இவங்களுடைய பொலிட்டிக்கல்ல இருந்து இவங்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை அந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு இப்படி ஒரு பொலிட்டிக்கல் வார் நடந்துட்டு இல்ல எப்படி வேணாலும் வழக்கறிஞரா இருக்க கூடாதுன்னு வழக்கறிஞர் வந்து சட்டத்தை பேசக்கூடாதுன்னு உங்களுடைய பாயிண்ட்க்கே வரேன். நீங்க அப்படி இது ஒரு பொலிட்டிக்கல் வார்ஃபேர், இது ரொம்ப முக்கியமானது, அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வழக்கு அப்படின்னா ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்துல கூட கவனம் செலுத்த முடியாம நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளாக வேண்டிய தேவை என்ன? இல்ல அதை கூட நான் சொல்றேன். 3 நீதிபதிகள் தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் த பவானி சிங் இஸ் பேட் இன் லா பட் there is no necessity for de novo inquiry. திரும்ப விசாரணை நடத்தணும்ங்கற அவசியம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்னு சொல்றேன், the state of Tamil Nadu had no authority to appoint fourth responder. இந்த அப்பாயின்மென்ட் வந்து கர்நாடகா செஞ்சிருந்தா ஒத்துக்கிடுவீங்களா? இத பவானி சிங்ங்கற தனி நபரை வந்து தப்பு சொல்லல. நீங்க ஏன் செஞ்சீங்கன்னு இல்ல
அதாவது இல்ல, மூன்று நான் இல்ல, இல்ல, அதுதான். கான்டாக்ட்ங்கிறது ரெண்டாவது. அதுக்குள்ள அதுக்குள்ள அவங்க போகல, அதுக்குள்ளே அவங்க போகல. அது உங்களோட சுதந்திரம். ஆனா நீதிபதிகள் அதுக்குள்ள போகல. இங்க பிரச்சனை என்பது நியமனம் செல்லாது, அது சட்டத்துக்கு புறம்பானது. அப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் வார்ஃபேர் நடந்துட்டு இருக்கிற ஒரு வழக்குல, ஒரு எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வழக்குல ரொம்ப அழகான வார்த்தை இருக்கு, ஆங்ஸைட்டியை காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு நீங்க கவனக்குறைவா இல்ல நடக்கல. அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு வைக்க விரும்புறேன். 3 மாதத்துக்குள்ள விசாரணை அனைத்தையும் முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பல ஆயிரம் பக்கங்கள் விசாரணைக்குரியது. இதுல தவறு செஞ்சதுங்கிறது தமிழக அரசா கர்நாடக அரசா? அவங்க நீதிமன்றத்தில் நடந்த வழக்குல அப்பீல் போக வேண்டியதை அவங்க தான் செஞ்சிருக்கணும். அவங்க செய்யாத போதுதான் 3 நாட்கள் இல்ல 3 நாட்கள் இடைவெளி இருந்திருக்கு. 3 மாத காலம் தான் இடைவெளி கொடுக்கப்படுகிறது. 3 மாதத்துக்குள்ள மேல்முறையீட்டுல தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரியாக்ட் பண்ணாம இருந்தது தமிழக அரசா கர்நாடக அரசாங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். 3 நாள் நடந்திருக்கு. வெங்கடேசன் நாங்க இணைப்புல இருக்காரோட பேசிட்டு வரலாம். திரு வெங்கடேசன், நீங்க இந்த இது தொடர்பா பல்வேறு கருத்துக்களை ஏற்கனவே பகிர்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப சொல்லும் போதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் கேஸ் அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுடைய பார்வையில் இது எந்த அளவுக்கு வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரசிடென்டாக இந்த வழக்கு மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்லை, சாதாரணமாக ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பளிக்கும் பொழுது அக்யூஸ்டுடைய வாதங்கள் மற்றும் ப்ராசிக்யூட்டருடைய வாதங்களை ரெண்டையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு தீர்ப்பு வழங்க முடியும். முதல் முறையாக வந்து ப்ராசிக்யூஷனில் வாதத்தை நீ எடுத்துக்கொள்ளாத, நீ வந்து கர்நாடக அரசு சமர்ப்பிக்கும் ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸையும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தாக்கல் செய்யும் ரிட்டர்ன் சப்மிஷன்ஸையும் எடுத்துட்டு எங்களுடைய அறிவுரைப்படியும் நீ தீர்ப்பு வழங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து எனக்கு நினைவுச்சிருந்து இந்த மாதிரி வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் ஆர்குமெண்ட்ஸையே கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊழலுங்கிற இந்த ஒரு நிலைப்பாடை வந்து இது வந்து ஒரு தேசத்துக்கே ஒரு எதிரி, ஊழலுங்கிறது தேசத்துக்கு ஒரு எதிரி, அதை வந்து ஒரு கடுமையாக கையாளணும். அதனால இதற்கு முந்தைய 2 தீர்ப்புகள், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தீர்ப்புகள் அவங்க மேற்கோள் காட்டி இந்த ஊழலை எப்படி நம்ம தடுக்கணும், ஊழல்வாதிகளுக்கு எந்த விதமான தண்டனை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரைகளை எடுத்துட்டு அவர் வந்து ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அதன் அடிப்படையிலும் அன்பழகன் தாக்கல் செய்யும் ரிட்டர்ன் சப்மிஷன்ஸிலும் கர்நாடக அரசு கொடுக்கும் ரிட்டர்ன் சப்மிஷன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமாக ஒரு கேள்வி எழுதுனா, பவானி சிங் நியமனம் செல்லாது என்று கூறியவர்கள் ஏன் மறு விசாரணைக்கு உத்தரவிடவில்லை என்று பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. அதற்கு முக்கிய காரணம், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பித்தது. ஒருவேளை இந்த வழக்கை 3 மாதத்திற்குள் முடிக்க முடியாமல் சென்று விட்டால் அது உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புக்கே எதிராக அமைவது போல் அமைந்துவிடும். எனவேதான் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை உடனடியாக விசாரித்து முடிப்பதற்கு மே மாதம் 12ஆம் தேதி வரை ஏற்கனவே காலக்கெடு நிர்ணயித்து அந்த மே மாதம் 12ஆம் தேதிக்குள் தற்பொழுது இல்ல அப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டால், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 3 மாதங்களுக்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, அதனுடைய உத்தரவே அது மீறும் வகையில் அமைந்துவிடுங்கிற வாதம்லாம் முன்வைக்கப்பட்டா, உச்சநீதிமன்றம் சொல்லுவதை மாற்றுவதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கே இருக்கு. அவ்வளவு விரைவாக இந்த வழக்கை முடிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியான கவனம் செலுத்த வேண்டிய தேவை என்னங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுக்குள்ள பல சர்ச்சைகள் இருக்கின்ற அந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஏற்கனவே என்னன்னா இதுல ஒரு என்ன பிரச்சனைனா, அதாவது இந்த ஜெயலலிதாவுடைய ஜாமீன் மனுவை வந்து தலைமை நீதிபதி பெஞ்சும் இந்த அன்பழகன் தாக்கல் செய்த மனுவை வந்து வேறொரு பெஞ்சும் விசாரணை பண்ணாங்க. அதனால தான் ஒரு பெஞ்சுக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு நிலைப்பாடை ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஏற்கனவே டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி என்று கூறுவார்கள். அதாவது ஒரு வழக்கை இந்த மாதிரி தான் முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் அந்த உத்தரவுக்கு அனைவரும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது என்றே நான் நினைக்க தோன்றுகிறது. தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடேசன். இப்போ ஒரு பிரஷர் இருந்தது, 3 மாதங்களுக்குள்ள இந்த வழக்கை 6 மாத காலங்களுக்கு வழக்கு முடிக்கணும், 3 மாதங்கள் விசாரணை முடிக்கணும், ஒரு பிரஷர் இருந்தது. அப்ப நாங்கள் விரைவாக செயல்பட்டோம், ஏன்னா எங்கள் தரப்பில் தண்டனை கேட்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் வெளிவரணும், ஒரு இதுக்காக செயல்பட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியாக அதிமுக தரப்பில் சொல்றாங்க. அந்த பிரஷர் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா உங்களுக்கு கருத்து? மொத்தத்தில் புரிஞ்சுக்கணும், ஐபிசி சிஆர்பி எவிடன்ஸ் ஆக்ட் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட நீதிமன்றங்களுக்கு வந்து ஒரு வாஸ்ட் எனார்மஸ் பவர், ஒரு எது வேணால் அவங்க சூழ்நிலைக்கத்தாலும் முடிவெடுக்கலாம் நீதிபதிகள். அது வந்து நம்முடைய நடைமுறையில் இருக்குது. அந்த சூழ்நிலை சட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யலாம் நடைமுறையில் அங்கிறதுல இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க.
அப்போ வெங்கடேசன் சொன்னாப்புல அவங்க ஏற்கனவே இத்தனாம் தேதிக்குள்ள தீர்ப்பை முடிக்கணும்னு இருக்குது. இந்த அடிப்படையில் என்ன செய்யணும்னா இதுதான் செய்ய முடியும். இன்னொரு விசாரணைக்கு கொண்டு போனால் இன்னும் நாளாகலாம் செய்யலாம்னு அவங்க தீர்ப்பு நீதிபதிகள் கருதி சொல்லியிருக்கலாம். இப்படியான சூழ்நிலையில் இந்த இடத்துல தான் இப்ப அப்போசிஷனுக்கு நீங்க 50 பக்க டாக்குமெண்ட் கொடுங்க, 90 பக்க டாக்குமெண்ட் கொடுங்க, எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைக்கும்போது வழங்கியிருக்கிறாங்க. அதுவும் 24 ஹவர்ஸ்க்குள்ள தான். அதுக்குள்ளே ஒரு சர்ச்சை இருக்கு, நம்ம அதை அடுத்து விவாதிப்போம். ஆனா அந்த குறைந்தபட்ச வாய்ப்பாவது அப்போசிஷனுக்கு வழங்கியிருக்காங்க. முதல் முறையாக ஒரு அப்போசிஷனை ப்ராசிக்யூஷன் சைடுக்கு மாத்தி ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு நீங்க வாதிடலாம் சொல்லும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பிற்கும் அந்த ஈக்குவலான அவகாசமோ இல்ல கால தேவை என்பதோ இருக்கத்தானே செய்யும். அதை ஏன் நீதிமன்றங்கள் மறுக்கிறது? உணராம நீதிபதிகள் கொடுக்க மாட்டாங்க. நீதிபதிகள் வந்து ஒரு பாரபட்சமான தீர்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க. எங்களுடைய தரப்பு வாதங்களை வச்சுக்கோ நீதிபதிகள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த முடிவுகள் அதுல என்ன சாத்தியக்கூறுகள் அவங்க எல்லாம் அதை இன்பிட்வீன் மணி சொன்னாப்ல அதெல்லாம் சிந்திக்காம அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லா மைண்டையும் செட் பண்ணி தான் தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. இதான் நியாயமா படுது. இப்ப இவர்கள் தரப்புல கிட்டத்தட்ட 140 பக்க டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு அரசு வழக்கு வாதிட்டு இருக்காரு. அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நீதிபதி முழுசா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. ஒரு 140 பக்க டாக்குமெண்ட் கூடுதலாக சேர்கிறது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட தரப்புக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களுக்குள் கிடைக்காது. அப்படிங்கும் போது இயற்கையான ஒரு பாரபட்சம் நிகழாதா? நிச்சயமா நிகழும். இல்ல முடிச்சிடறேன் சார். நான் எப்படி பாக்குறேன்னா இந்த 140 பேஜஸ்க்கான இந்த சப்மிஷன்ஸ் என்பது இவர்கள் 81 பக்கம், கர்நாடக அரசு 50 பக்கம் கிட்டத்தட்ட கொடுக்குறாங்கன்னா அதற்கான ரிஜாயிண்டர் என்பதை கொடுப்பதற்கு கன்விக்டட் பர்சன், தட் இஸ் அக்யூஸ்ட் பர்சன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிச்சயமாக ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதற்கு நாளைக்கு கூட அது நடக்கலாம், நடக்காது நம்ம இப்ப சொல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்தில் சார் இது வந்து இந்த கேஸ் வந்து ஐசோலேட்டடா பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு நடக்கிற ஒரு இன்சிடென்ட் வச்சு பார்க்காதீங்க. 19 வருஷமா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப பார்த்தாதான் இந்த கேஸ்ல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் புரியும். இன்னொன்னு, அதாவது வந்து இவங்க பொலிட்டிக்கல் ஃபைட்ன்றாங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அது பொலிட்டிக்கல் ஃபைட்டா இருந்தா கூட அதுல தப்பு கிடையாது. அதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு எதிர்க்கட்சியோட ரோல் என்பதே வந்து ஒரு வாட்ச் டாக் மாதிரி இருக்கிறதான்றத 2003 அன்பழகன் போட்ட இந்த வழக்கை வந்து பெங்களூருக்கு மாற்றும்போது ஜஸ்டிஸ் வரியாவான்ற ஒரு நீதிபதி, அவர் தலைமையிலான 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து ஒரு எதிர்க்கட்சியோட ரோல் என்பது இந்த மாதிரி ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் விழிப்புடன் இருப்பதும் தான் சொல்லி அவங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கின்றதை ஊர்ஜிதப்படுத்தி தான் அந்த வழக்கை அவர்கள் பெங்களூருக்கே மாற்றினார்கள். ஆகவே இதுல பாலிடிக்ஸ் இருக்குன்னா எதுல தான் பாலிடிக்ஸ் இல்ல, பாலிடிக்ஸ் இருந்தா அதுல என்ன தவறு? ஆகவே அந்த கோணத்துல பார்க்காதீங்கன்ற நான் ஒரு கருத்தை பதிவு வைக்க விரும்புறேன். எங்கேயுமே வந்து ட்ரையல் கோர்ட்டுங்கிற கீழமை நீதிமன்றத்துல தான் அசிஸ்ட் தி ப்ராசிக்யூஷனும் அப்ஜெக்ஷனும் பண்ண முடியும். அப்பீல்ங்கிறது வந்து அவங்க குற்றவாளிகளுக்கு, அதாவது அக்யூஸ்டுக்கு கொடுக்கப்படுகின்ற லிபர்ட்டி, அங்கேயும் போய் நான் விட மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து இவங்களுடைய பழிவாங்குகிற மனப்பாக்கத்தை தான் காட்டுது. எங்கேயுமே ட்ரையல் கோர்ட் இது வரைக்கும் உலக வரலாற்றுல எந்த ஒரு இதுலையுமே வந்து அப்பீலபிள் ஸ்டேஜ்ல எங்கேயுமே போய் இன்டர்வியூ பண்ணதே கிடையாது. அடுத்து வந்து இந்த அப்பீல்ங்கிறது என்னன்னா நீங்க சொன்னது போல கீழமை நீதிமன்றத்தில் உள்ள தீர்ப்புல என்னென்ன பாயிண்ட்கள் நம்ம சொன்ன பாயிண்ட்கள் விடுபட்டிருக்குங்கிறது தான் அப்பீலபிள் ஸ்டேஜ்ல இது பண்ண முடியும். அங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்றதுங்கிறது அவங்களுடைய கிரிட்டிக்கல் மனோநிலையையும் வெஞ்சன்ஸையும் தான் காட்டுதே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஈவன் இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2G வழக்குல கூட அதிமுக போய் ஒரு தனிநபரை வச்சு அசிஸ்ட் தி ப்ராசிக்யூஷன் திருநாட்டுல போடலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யவில்லைங்கிறது. இல்ல அப்ப எதிர்த்தரப்பு இவங்க சொல்ற கேள்வியை நீங்க எதிர்த்தரப்பு கிட்ட பல இடத்துல வச்சிருக்காங்க, பல வழக்குகள் கொடுத்திருக்கீங்க. அவங்க சொல்ற பதில் என்னன்னா, நீதி பரிபாலன நடைமுறைகளுக்கு உட்பட்டு இந்த வழக்கு சென்றிருந்தால் நாங்கள் தலையிட்டு இருக்க மாட்டோம். இந்த நியமனம் சட்டத்துக்கு விரோதமானது, அதனால நாங்க தலையிடுறோம்னு சொல்லும்போது அவங்க தலையிடுறதுக்கான வாய்ப்பு நீங்க தானே உருவாக்குறீங்க. 100 கோடிங்கிற தண்டத்தொகை ஒதுக்கப்பட்டதுங்கிறது வந்து ஒரு பைனான்ஸ் கம்பெனி நடத்துறவங்க சொல்றது மாதிரி இருக்குன்னு சொல்லி கூட ஆர்குமெண்ட் சொல்றாங்க. 100 கோடி யாராவது சொல்லுவாங்களா? இருக்கிற இதுவே வந்து என்னுடைய கேள்விக்குள்ள வருது பாரதி. நீங்க வழக்கினுடைய போக்கில் சட்ட வகுத்திருக்கக்கூடிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்க இந்த வழக்கை நடத்தி இருந்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் அப்படியே பழிவாங்கும் நடவடிக்கையாக உள்ள வந்திருந்தா கூட அந்த ஸ்பேஸை தடுத்திருக்க முடியுமே. தடை ரொம்ப ஆண்டுகள் நடந்ததுன்னு சொல்றாங்களே, தடை ஆணை வந்து 4 ஆண்டுகளுக்கு மேல் பெற்று வைத்திருந்தவர் வந்து பேராசிரியர் அன்பழகன் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட வழக்கு தாமதத்தை இதுக்கு முன்பு கொண்ட இருவர் நீதிமன்ற அமர்வும் பேசியிருக்கு, இவர்களும் அதை பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. நம்ம வழக்கு தாமதத்தை பத்தி அடுத்த கட்டங்களில் பேசலாம். என்னுடைய கேள்வி, நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கலா பழிவாங்கக்கூடிய பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டா
அந்த வாய்ப்பை உங்களுடைய தவறுகள் தான் உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்ற ஆர்குமெண்ட் உங்களுக்கு பதில் என்ன? நான் அந்த இடத்துல தான் சொல்றேன், தவறுகள் இந்த 18 ஆண்டுகள்ங்கிறதே 4 ஆண்டுகள் அவங்க தடையாணை வாங்கி வைத்திருந்ததும், வேறு மாநிலத்திற்கு மாறுவதில் ஏற்பட்ட நடைமுறை சிக்கல்களும், வேறு மாநிலத்திற்கு மாறுகின்ற போது மொழி மாறுகின்றது. மொழி மாறுகின்ற போது அவங்க மொழிபெயர்ப்பு கேட்கிறாங்க. இல்ல, மொழி மாறுகின்ற போது மொழிபெயர்ப்பு கேட்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கே தவிர இன்னொரு கருத்தை நீதிமன்றம் ஒரு இது வந்து சட்ட பஞ்சாயத்தா கட்ட பஞ்சாயத்தா? ஒரு வழக்கு கொடுத்தவர் அங்கே போன பிறகு அவருடைய மனுவை பெற்று அதன் மீது பரிசீலித்து தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொன்னால் இது என்ன? நீதிமன்றம் உச்சநீதிமன்ற உத்தரவுங்க, இது உத்தரவு. நாங்க வந்து அறிவாலயத்திலிருந்து உத்தரவு போடல, உச்சநீதிமன்ற உத்தரவு. கொண்டு வராதுங்க இந்த நீதிமன்றத்தை. இந்த தேவையில்லாத பிரச்சனை பேச நான் தேவையில்லாத சப்ஜெக்ட் இதான் சப்ஜெக்ட். இதை விட்டு வேற ஐயா, அன்பழகன் அவர்கள் ஒரு துணையை போய் வழக்கு கொடுத்தவர். வழக்கு கொடுத்தவருடைய மனுவை பெற்று அதன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் இப்பொழுது இருக்கின்ற நீதிபதிக்கு சொல்லு என்று சொன்னால் நீதி அங்கே இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். இந்த டைரக்ஷன்ஸ் வந்து திரு கேஎஸ்ஆர் சொன்ன மாதிரி யாரோ ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ ஒரு தனிநபரோ பிறப்பிக்கவில்லை. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஐயா, இவருடைய தலைவர் எல்லாவற்றையும் பயன்படுத்தினார். இப்ப நீதிமன்றத்தை பயன்படுத்தினார். தனிநபர விஷயம் டெல்லியில் இருந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் பேசலாம். திரு வெங்கடேசன், இப்ப இந்த மறு விசாரணை கிடையாது அப்படின்னு சொல்ற நீதிபதிகள் இந்த வகையில் தான் இந்த தீர்ப்பில், அதாவது அன்பழகன் தரப்பையும் கர்நாடக தரப்பையும் கேட்டு அதனுடைய விஷயங்கள் உங்கள் தீர்ப்பில் பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயமும், அதே மாதிரி ஊழல் இந்த நாட்டில் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற அது போன்ற விஷயங்களை உள்ளடக்கி ஒரு 3-4 பக்கங்களுக்கு இந்த சட்ட விதிகள் இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ற அந்த டைரக்ஷன்ஸ் என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும்? அதாவது நீதிபதி எந்த தீர்ப்பை வழங்க போகிறார் அப்படிங்கிற விவரங்களுக்கு நம்ம போகவில்லை என்றாலும் ஒரு வகையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை இந்த மாதிரி தான் இந்த தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கீழமை நீதிமன்றத்தில் அப்படின்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கியிருக்கா? நிச்சயமாக. ஏனெனில் இப்போ உதாரணத்திற்கு வந்து இப்போ பவானி சிங் வந்து ஒரு விதமான ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து 66 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக அவங்க சேர்த்தாங்கன்றது தான் முக்கியமான வழக்கு. அதில் கீழ் நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னா 13 கோடி ரூபாய்க்கு இவங்க வருமானத்தை காட்டிட்டாங்க, மிச்சம் 53 கோடி ரூபாய்க்கு இவங்க வருமானத்தை காட்டலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அது பவானி சிங் அவங்க என்ன சொன்னார்னா, இது நாங்கள் இன்கம் டேக்ஸ்லாம் ஆல்ரெடி கட்டிட்டோம் இந்த பீரியடில், அதனால வந்து அதுவும் இல்லாமல் இந்த போயஸ் கார்டன் ரெசிடென்ஸை வந்து ஓவர் வேல்யூடு அப்படின்னு 2 விதமான வாதங்கள் வந்து ஜெயலலிதா தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இதற்கு வந்து அவங்க நீதிபதி வந்து பவானி சிங் கிட்ட விளக்கம் கேட்குறாரு, இந்த மாதிரி சொல்கிறாங்களே இதுக்கு உங்கள் பதில் என்னன்னு. அதுக்கு வந்து அவர் பவானி சிங் சரியாக பதில் அளிக்கலை. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உங்களுடைய பதில் எனக்கு திருப்திகரமாக இல்லை, அதனால இந்த வழக்கில் என்னென்ன இன்ஃபரன்ஸ் நான் ட்ரா பண்ண முடியுமோ அந்த இன்ஃபரன்ஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீதிபதியே அவரே ஆர்கியூ பண்ணி அவரே முடிவு எடுக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ நீதிபதிக்கு வந்து எந்த விதத்திலையும் ஒரு உதவிகரமாக இல்லாத ஒரு ப்ராசிக்யூஷன் அவங்களுடைய வாதங்களை நீக்கிவிட்டு இப்போ இதுக்கு கவுண்டராக வந்து இப்போ அவர் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனும் சரி கர்நாடக அரசும் சரி அவங்க நிச்சயமாக வந்து இப்போ ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அவங்க வந்து ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸை கொடுக்க போகிறதில்லை. அவங்க நிச்சயமாக வந்து அந்த கீழ்கோர்ட்டு அளித்த தண்டனையை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களுடைய ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து இப்போ அந்த பவானி சிங் ஆர்குமெண்ட்டை இக்னோர் பண்ணி இந்த ஆர்குமெண்ட்டை எடுக்கும்போது நிச்சயமாக அவருடைய மனநிலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நீதிபதிகள் வந்து இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஏனோதானா இந்த அன்பழகன் கொடுக்குற ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸையும் சரி கர்நாடக அரசு கொடுக்குற ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸும் சரி நீங்கள் வாங்கி தூரம் போடக்கூடாது. These arguments should reflect in your judgment அப்படின்றாங்க. சோ நீ இந்த வெங்கடேசன் அந்த இடத்துல தான் என்னோட கேள்வி இருக்கு கொண்டு அத வந்து நீ
இல்ல அந்த இடத்துல தான் என்னோட கேள்வி இருக்கு. the argument should reflect in your judgment. உங்களுடைய தீர்ப்பில் இது பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றத பெரும்பாலான தளங்கள்ல ஒரு எதிர்மறையான விளைவாகவே, அதாவது இது வந்து ஜெயலலிதாவிற்கு ஒரு பாதகமான தீர்ப்பாகவே வரும் அப்படின்னு மட்டுமே எடுத்துக்க வேண்டிய தேவை எதுவும் சட்ட விதிகள்ல இருக்கா? அவர் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றாலும் இறுதி முடிவு நீதிபதியோட தானே, அதை மட்டுமே வைத்துக்கொண்டு இது பாதகமான தீர்ப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அந்த இறுதி முடிவு வந்து நிச்சயமா வந்து நீதிபதி தான். இப்போ அவர் வந்து இந்த நீதிபதி குமாரசாமி வந்து he can completely go off the tangent also. நான் வந்து இப்போ அன்பழகனுடைய வாதத்தையும் ஏற்றுக்க முடியாது, கர்நாடக அரசு கொடுக்குற வாதத்தையும் ஏற்றுக்க முடியாது, ஜெயலலிதாவுடைய வாதம் எனக்கு திருப்தியா இருக்கு, உடனே நான் அதை ஏற்றுண்டு அவங்களுக்கு விடுதலை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா வந்து இப்போ எப்பொழுது தெளிவா வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டாங்களோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மீறி அவர் வந்து நீதிபதி செயல்படுவாரா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல நிச்சயமா அந்த மாதிரி ஒரு செயல்பட மாட்டாரு. ஆனா ஒருவேளை வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த நீதிபதி வந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஓய்வு பெறாரு. அதனால he has nothing to lose. அதனால அவர் கம்ப்ளீட்லி he can even go against the judgment of Supreme Court. அதனால அவர் வந்து நான் வந்து ஜெயலலிதா தரப்புல கூறப்பட்ட வாதங்கள் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, உடனே அவங்களை விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. Nothing can be ruled out. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடேசன். இப்ப காலதாமதம் அப்படிங்கிற விஷயம் வரும்போதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பு தான் மொழிபெயர்ப்பு விளக்கம் கேட்டாங்க. இந்த வழக்குல பல்வேறு விஷயங்களை சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தினாங்க திமுக தரப்புல சொல்லப்படுது. ஆனா இந்த இடைப்பட்ட காலங்களில் 10 ஆண்டுகள் திமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கு. திமுகவின் கட்டுப்பாட்டில் தான் டிவிஎஸ்சியும் இருந்தது. அவர்கள் இந்த வழக்கை ஏன் துரிதப்படுத்தி கூடாது? அவர்கள் துரிதப்படுத்தாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன? ஏங்க துரிதப்படுத்தலாம் தான் எல்லா அதுக்கான எவிடன்ஸு, அது கூட சாட்சிகள் பதிவு பண்ணணும், இவ்வளவுலாம் இருக்கு. இது வந்து அரசாங்கம் மட்டும் பண்றது இல்லை. சாட்சிகள் வரணும், சாட்சிகள் யாரு அதிகாரிகள், அது அவங்க அதுபோக பொதுவாக அந்த பணம் யார் கொடுத்தாங்க, திருமணம் நடந்தது, அந்த திருமணத்துக்கு யார் செலவு பண்ணாங்க, இதெல்லாம் வேறு சாட்சிகளாக இவங்க சேரணும். இது வந்து அரசாங்கம் மட்டும் ஒத்துழைக்கிறது கிடையாது. இந்த சூழ்நிலையில் அதுபோக அவங்க வாய்தாக்கள் பல தடவை அந்த அம்மையார் வாங்கினாங்க. இது போக நீங்கள் சொன்னீங்கள்ல இன்னைக்கு நீதிமன்றம், இதே நீதிமன்றத்தில் எங்கள் பேராசிரியர் சாதகமாக இருக்குன்னாங்க. இந்த பேராசிரியர் வந்து இவர் எதுக்கு இங்கே மனு செய்கிறாருன்னு கூட சொன்னார். உங்களுக்கு தெரியும் குமார் சார். அப்படிப்பட்டவர் நாங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கோர்ட்டை பண்ண முடியும்? எங்க மனுவே அவர் ஏத்துக்கிறாப்ல இல்ல, இவருக்கு அதுக்கான ரைட் கோர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதனாலும் இன்னைக்கு ஸ்டேஜ்ல உங்களுடைய அதுதான் சொல்றேன். இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இன்ஃபரன்ஸ், ஒரு ஆப்சர்வேஷன், ஒரு கைடிங் பிரின்சிபல் அவர் சொன்னாரு, கைடிங் பிரின்சிபல்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து அவங்க ஆர்குமெண்ட், பவானி சிங் ஆர்குமெண்ட்ல நீங்களே ஜட்ஜே வந்து நீங்களே அதை அப்சர்வ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. மீன் டைம் பேராசிரியருடைய ரிட்டன் ஆர்குமெண்ட் 90 பக்கத்துக்கு கொடுக்கலாம்ங்கிறது இன்னைக்கு தாக்கல் பண்ணிட்டு 81 பக்கத்துக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். இது வந்து நம்ம 2G கேஸோட பொருத்தி பார்த்தோம்னா புரியும். என்னன்னா 2G கேஸ்லயும் வந்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய எல்லையை மீறியது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதாவது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ட்ரையல் கோர்ட்டில் வந்து நீ வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால எங்கிட்ட காமி, நான் வெட் பண்ணுவேன்னு சொன்னான். பட் சிபிஐ கவுன்சிலர் இந்த KK வேணுகோபால் அதை ஒப்புக்கொள்ள மறுத்ததால் அந்த முடிவு கைவிடப்பட்டது. அதனால தான் TKS இளங்கோவன் வந்து டிஎம்கே எம்பி லோக்சபாவில் பேசும்போது அழகாக சொன்னார். அந்த ஒரு விஷயத்தில் அவர் பாராட்டப்பட வேண்டியவர் நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தி அட்ஜுடிகேட்டர் இஸ் பிகம் த ப்ராசிக்யூட்டர்னார். ஆகவே வரம்பு மீறி உச்சநீதிமன்றம் போகிறதா என்ற ஒரு பார்வை எல்லா வழக்குகளுமே உண்டு. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய நிகழ்வை 3 ஜட்ஜ் பெஞ்ச் தீபக் மிஸ்ரா பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு, அது எவ்வளவு பெரிய தீர்ப்பாக இருக்கட்டும் பக்கங்கள், அதை மட்டுமே ஐசோலேட்டடா பார்த்தீங்கன்னா அது வந்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய எல்லையை மீறியது போலத்தான் தோன்றும். அது வந்து நம்மளால் தவிர்க்கப்பட முடியாத ஒரு சந்தேகம் தான். ஆனால் இது எங்கிருந்து வருகிறது? இவ்வளவு நாட்களாக வந்த அந்த காலதாமதத்தை கருத்தில் எடுத்துட்டு பார்க்கலாம் திருமணி. ஆனா யதார்த்தத்தில் இந்த வழக்கை நீங்க பார்க்கும்போது இன்றைய தீர்ப்பை வைத்து இதனுடைய அடுத்த கட்டத்தை பார்க்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க 2 தரப்பு அப்போசிஷனையும் கர்நாடக தரப்பையும் ரிட்டன் டாக்குமெண்ட் கொடுக்க சொல்றீங்க. இவர்களிடம் எந்த விதமான விஷயங்களும் இந்த தருணத்தில் இல்ல. நாளைக்கு அவங்க ரிஜைன் கேட்கலாம், இல்ல மற்ற விஷயங்கள் நடக்கலாம். ஆனா ஒரு கால அவகாசம் 24 மணி நேரத்துல கொடுங்க அப்படின்னு காட்டுறதும், இத்தனை நாட்களுக்குள்ள இதை முடிக்கணும்னு காட்டுற அந்த வேகங்களும், இது போன்ற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா மற்ற வழக்குகள் இல்லாத அளவுக்கு அந்த காலதாமத்தை தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் உச்சநீதிமன்றம் காட்டிட்டு இருக்கின்ற மறுக்க முடியாது. அது ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒன்று வந்து அவர் பவானி சிங்கோட ரோல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஐயத்திற்குரியதாக இருந்தது என்பது வந்து 2 தடவை அவரை ஃபைன் பண்ணாரு கொண்டு. இந்த தடவையே ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸ்ல அவர் இப்ப வெங்கடேசன் சொன்ன மாதிரி வந்து இன்கம் டாக்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் கேட்கும்போது அவர் பிளாபர் பண்ணாரு. அதுலயே வந்து அவர் ஒரு ஹேண்ட் இன் கிளவா இருக்கான்ற சந்தேகம் வலுவாக எழுந்ததுக்கான எல்லா காரணங்களும் இருக்குன்னு ஒன்று. இரண்டாவது வந்து நான் இன்னமும் முக்கியமா பாக்குறது என்னன்னா, பவானி சிங் தான் எங்களுக்கு வேணும்னு அடம் பிடிச்சு அதிமுக லீகல் டீம் பண்ண கோளாறு
இன்னைக்கு வந்து டிஎம்கேவை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரோல்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது. ஒரு விதத்தில் இவர்களே தான் இவங்களுக்கு தங்களுடைய தலையில மண்ணள்ளி போட்டுக் கொண்டார்கள் கூட நான் சொல்லுவேன். ஆக இந்த ரெண்டு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையோட இன்னொரு பரிமாணம் உங்களுக்கு புரியும். இது ஐசோலேட்டடா பார்க்காதீங்கன்ற நான் இல்ல இந்த இதுல லீகல் டேர்ம்ஸ் சரியாக கையாளவில்லை அப்படின்றது காமனான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். அது நம்ம எதுவும் விவாதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த இடத்தில் சட்ட ரீதியாக அதிமுக தரப்பு தோல்வியுற்று இருக்கிறதா? இல்ல கிடையாது. அதாவது அப்பீல்ங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் தனிநபருக்கும் குற்றச்சாட்டப்பட்டவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரிமை, பர்சனல் லிபர்ட்டி, லைஃப் டு லிபர்ட்டி. இது அப்பீல். அப்பீல்லையும் வந்து இவங்க வந்து எந்த இது வரைக்கும் வந்து எந்த எனக்கு நான் படித்த சட்டத்தின்படி வந்து எந்த அப்பீல் ஸ்டேஜ்லையுமே யாருமே வந்து இடையில இன்டரப்ட் பண்றது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் வலுக்கட்டாயமாக இவங்களை வந்து அரசியல் களத்தை விட்டு வெளியேற்ற வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த வழக்கை வந்து அவங்க திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றாங்க. அடுத்து வந்து இன்னைக்கு வந்து சாதாரண பாமர மக்கள் கூட கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னீங்க வந்து குமாரசாமி அவர்கள் நீதி அரசர் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்து அவங்க இன்னொரு கொஸ்டினையும் கேட்டாங்க. நல்லம நாயுடு வந்து ஆஜராக சொன்னாங்க, போகல அவர், ஏன்னு தெரியல. அடுத்து வந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுனாலேயே மட்டும் 120Bங்கிற குற்றச்சதியை நீங்க உருவாக்க முடியுமா? பொதுவாக வந்து கீழே வழக்குகளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தட்ட கன்ஃபெஷன் வாங்கி இது பண்ணுவோம். அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்காம இவங்க எல்லாத்துலேயுமே லகுனாவா விட்டுருக்காங்கிறதா ஒரு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் இன்னைக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னா, 60 கோடிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்லயோ ஏதோ ஒண்ணுலயோ நடந்த ஊழல் கிடையாது, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததுங்கிறது. இது சாதாரண ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு மேலேயும் இது பண்ணலாம், ஒரு கவுன்சிலர் மேலேயும் இது பண்ணலாம், ஒரு விஓவா இருக்க மேல பண்ணலாம். எல்லாருமே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குங்கிறது ஒரு சாதாரண வழக்கு. ஆனால் அதை வந்து யார் மேல வேணாலும் தொடுக்கலாம். ஆனா வந்து இன்னைக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, 60,000 கோடி 6,000 கோடி இன்னைக்கு ஆசியாவிலே பெரிய பணக்காரன் சொல்ற இவங்களுடைய கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் குரூப் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அதுல எல்லாம் பேராசிரியர் அன்பழகன் இல்ல இன்னைக்கு வேதம் சொல்ல புறப்பட்டிருக்கிற பேராசிரியர் அன்பழகன் வந்து சாத்தான் வேதம் போல சொல்லிட்டு இருக்காரு. இவங்க குடும்பத்தில் நடந்துட்டு இருக்க 10,000 கோடி லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் 2Gல நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாங்க? சாதாரண மக்கள் தீர்ப்புக்கு வர்றதுக்கு 2 வருஷம் தீர்ப்புக்கு வந்துருச்சு. 2G வரப்போகுது. நாங்க இந்த மாதிரி இழுத்தடிக்கிற வருஷ கணக்கில் நாங்க ட்ரையல் கோர்ட்டை ஃபேஸ் பண்றோம், ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், பிணை வாங்கியிருக்கோம், கோர்ட்டுக்கு போறோம், தைரியமா போறோம். ஏன் நீங்க சந்திக்கிறதுக்கு இத்தனை வருஷம் வாய்தா வாங்கினீங்க? எப்போ முடிய வேண்டியது? அது தடையான நீங்க நாங்க ஒண்ணு அது பயப்படலையே. கோர்ட்டுக்கு போறோம், நீதிபதியை பார்க்கிறோம், எங்களுடைய நீதித்துறையில என்ன கடமை செய்யறோம். 4 ஆண்டுகள் தடையான பேராசிரியர் அன்பழகன் பெற்றிருந்தாங்க சொல்றேன். மறுக்க முடியுமா உங்களால? சொல்லுங்க. இந்த வழக்குல தடையானை வாங்கியது பேராசிரியர் அன்பழகன். அதனால அதனால் 8 ஆண்டு காலம் நீடிக்கப்பட்டது என்பது உண்மை உண்மை உண்மை. 8 ஆண்டு காலம் யார் வாய்தா வாங்க? வாய்தா மேல இவ்வளவு இருக்கு, வாய்தா போய் இவ்வளவு இருக்கு. வாய்தா வாங்கணும், அது பெட்டிஷனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு புரியாது, தமிழ்ல கொடுக்கணும், ஆங்கிலம் தெரியாது. இருந்தாலும் தடையானை பெறுவதற்கான அவசியம் என்ன? தடையான பிறகு எங்களுக்கு வந்து பல சந்தேகங்கள் உருவாக்கி. இப்ப பவானி சிங் சொன்னார் இல்லையா, அவர் ஃபைன் பண்ணார், பிறகு மணி சொன்னாப்ல நீதிபதியை ஃபைன் பண்ணார். வெங்கடேஷ் ஏதோ கருத்து சொல்ல வர. திரு வெங்கடேஷ் உங்களுக்கு கருத்து என்ன சொல்லலாம் சார்? இதுல இந்த வழக்கறிஞர் காசிநாத பாரதி சொல்றாரு, அதுல ஒரு சின்ன ஃபேக்சுவல் எரர் இருக்கு. அதுல முக்கியமா என்னன்னா, இப்ப அன்பழகன் தான் காலதாமதம் சொல்றாரு, அது தவறு. அப்ப அங்க இவங்க என்னாச்சுன்னா, இப்ப அவங்க 2001 2006 அந்த ஜெயலலிதா ஆட்சி இருந்த பொழுது இவங்க என்ன பண்றாங்க, மீண்டும் ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போடுறாங்க. அப்போ அந்த ஏற்கனவே வந்து அந்த லண்டன் ஹோட்டல் வழக்கு ஒன்று 2 அதுவும் பெண்டிங்கில் நிலுவையில் இருந்தது. 2 வழக்கையும் கிளப்பு பண்ணி அந்த வழக்கிலேருந்து விடுவிக்கிறதுக்காக ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்றாங்க, அப்போ ட்ரையல் கோர்ட் நீதிபதி அதை அலோவ் பண்றாரு. அதுக்கு மேலதான் வந்து அன்பழகன் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணி இந்த வழக்கு கம்ப்ளீட்ல டீரெயில் ஆகி போறது, கம்ப்ளீட்லி வழக்குலேருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கன்னா கேஸே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிற அந்த நிலையில தான் அன்பழகன் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அவர் ஸ்டே வாங்குறாரு. சோ அதனாலதான் அந்த ஸ்டே நிலுவையில் இருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த தடையானை வாங்கியிருந்தது அந்த கிளப்பிங் அந்த இல்ல அவர் முடிச்சிட்டாரு, அது கரெக்ட். ஆனா அதுக்கு அந்த மாதிரி ஒரு தடை வாங்குவதற்கு ஒரு நிர்பந்தத்தை அதிமுக அரசு தான் கொண்டு வந்தது. ஏன்னா அந்த கேஸ கிளப் பண்ணலன்னா கேஸ் இந்த 10 ஆண்டுகள் எங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. இல்ல இந்த 10 ஆண்டுகள் எங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. அன்னைக்கு பண்றனா அவங்க பண்ணிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் வந்து தவறான வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்படி எல்லாம் அது எப்படி தவறான வாதமா இருக்கு? இல்ல இல்ல 10 ஆண்டுகள் எங்க ஆட்சி இருந்தப்ப நாங்களே நடத்தி முடிச்சு தடையானையை பெற்ற அந்த காலகட்டம்
2001 2006 அதிமுக அரசு ஆட்சி காலத்தில் இருக்கிறது, சரியா நடக்கலைன்னு உச்சநீதிமன்றத்திற்கு போறாரு. அங்க வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால தான் அவர் தடையாணை வாங்குறாரு. தடையாணைக்கான காரணம் உண்மையான அவருடைய இன்டென்ஷன் அதுவா இருந்துச்சுன்னா ஏன் அதை 4 ஆண்டுகள் இழுத்திருக்க வேண்டும் தான் நான் கேட்கிறேன். நீங்க எல்லா வழக்கையும் விட்டுட்டு கூட நீங்க உண்மையான ஊழலுக்கு எதிரான நீட்டிக்க வேண்டிய காலம் என்ன, காரணம் என்ன? அது அன்னைக்கே நீங்க மாத்திட்டு போயிருக்கலாமே. இந்த விவாதம் மட்டும் இல்ல, இது தொடர்பாக வர எல்லா விவாதங்களையும் மத்தியில் இந்த அரசு வருகிற காரணத்தினால, கர்நாடகத்தில் இந்த அரசு வர காரணத்தினால அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே மதன் பி லோகரோட ஜட்மெண்ட்ல, அதற்கு முன்பு பல ஜட்மெண்ட்ல வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஊழலுக்கும் அரசியலுக்குமான அந்த தொடர்பு, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், இது இந்த தரப்பு அந்த தரப்பு எல்லா தரப்பும் அதை முன்வைக்கிறாங்க. இது எதை காட்டுகிறது? இல்லை பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்ன்றது ரெண்டு. ஒன்று வந்து ட்ரையலையும் அப்பீலையும் சாபட்டாஜ் பண்ணுற மாதிரி பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததுன்னா வந்து அது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது, அனுமதிக்கத்தகாதது. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தன்னோட ஆப்போனண்ட்டுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் கொண்டு போய் போராடுவதில் எந்த தவறும் கிடையாது. அது அவருடைய வேலை. இதை நான் சொல்லவில்லை. இந்த வழக்கை 2003 உச்சநீதிமன்றம் பெங்களூருக்கு மாற்றும் பொழுது, கர்நாடகாவிற்கு மாற்றும் போது ஜஸ்டிஸ் வரியாவா சொல்றாரு இதை. ஆகவே இதை ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. டிஎம்கே இதுல பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க பாக்குறாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் அவங்க பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க பார்க்கிறார்கள். என்னுடைய கேள்வி அதில் என்ன தவறு என்பதுதான். அதுக்கு தானே ஒரு பார்ட்டியே இருக்குது. பாலிடிக்ஸ் என்பது அதுதானே. அப்படி என்றால் மேல்முறையீட்டுக்கு ஒரு வரையறை இருக்கு. இல்ல 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 இந்த நீதிபதிகளுக்கு தாண்டி போய் தலையிடுறாங்க. இல்ல இல்ல நான் சொல்றேன். இல்ல இல்ல வரையறைகளை கோர்ட்டுக்கு எது வேணா பர்மிட் பண்ணலாங்க. போது 2G ல வந்து நாங்க மானிட்டர் பண்ண சுப்ரீம் கோர்ட் சொல்லலையா? ரைட் கோர்ட்ல தான் மானிட்டர் பண்ண சொல்லலையா? எது வேணா கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குங்க. முதல் தகவல் அறிக்கை போடப்படவில்லை. 2G வழக்கத்துல முதல் தகவல் அறிக்கை நாங்க மானிட்டர் பண்ண சொல்லலையா? முதல் தகவல் அறிக்கை சிபிஐ ஆல் போடப்படவில்லைங்கற நீதிமன்றம் தலையிட்டு முதல் தகவல் அறிக்கை இல்லங்க. அப்பீல் ஸ்டேஜ்ல டிஎம்கேக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கா இல்லையா என்ற கேள்விக்கு உச்சநீதிமன்றம் இது பதில் கொடுத்து விட்டது. அதற்கு பிறகு நம்ம என்ன பேச முடியும்ன்ற நான் பவானி சிங் நியமனம் செல்லாது என்ற தீர்ப்பால் ஜெயலலிதாவிற்கு பின்னடைவு பாதகமில்லை என்று 2 தரப்பாக மக்களிடம் கருத்து கேட்டிருந்த புதிய தலைமுறை அதற்கு மக்கள் அளித்த பதில்களை சதவீத அடிப்படையில் பார்க்கலாம். பவானி சிங் நியமனம் செல்லாது என்ற தீர்ப்பால் ஜெயலலிதாவிற்கு பின்னடைவு என்று 72% பேரும், பாதகமில்லை என்று 28% பேரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். வாக்குகளை பதிவு செய்த நேயர்களுக்கு நன்றி. திரு சமரசம், பின்னடைவு அப்படின்னு 72% பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிமுகவினுடைய ஒரு மூத்த நிர்வாகி, இந்த அரசு 4 ஆண்டு கால ஆட்சியை இன்னும் ஒரு 15-20 நாட்களில் நிறைவு செய்ய போகிறது. இந்த வழக்கில் இன்றைக்கு வந்திருக்க தீர்ப்பும் பின்னடைவு அப்படின்ற ஒரு கருத்துக்குள்ளே போயிருக்கு. இது ஒரு வகையான அழுத்தத்தை, ஒரு வகையான சோர்வை அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கா? இல்லை, அதாவது தாளாற்றுறது வந்து எழுச்சி பெறதானே தவிர தூங்க வைக்கிறதுக்காக அல்ல. ஒவ்வொரு கட்டமும் இப்போ பெங்களூர் தீர்ப்புக்கு பிறகு என்ன நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது கொந்தளிப்பு, அனுதாபம் எல்லாம் என்பது உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள். எந்த சட்டம் குற்றவாளி என சிறைக்குள் தள்ளுகிறதோ அதே சட்டம்தான் ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்புகிறது. அதே சட்டம் நிரபராதி என விடுதலையும் செய்கிறது. இதுதான் அதிமுக தொண்டர்கள் அடிப்பில் உங்களுக்கு நம்பிக்கையாக எடுத்துக்கிறேன். இல்லைங்க, இது சட்டத்தின் நிலை. மீன் தண்ணீரில் தான் பிறக்கிறது, வாழ்கிறது, வளர்கிறது. ஆனால் தண்ணீரிலேயே கொதித்து குழம்பாகி தக்கவர்களுக்கு உணவாகிறது, உறவாகிறது. சின்ன மீனே பெரிய மீன் தின்றுவிடும், ஒரு சட்டத்தை இன்னொரு சட்டம் வென்றுவிடும். அது உங்களோட நம்பிக்கையாக பின்னடைவு அப்படின்னு 72% பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த விஷயத்தை ஐசோலேட் பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா இந்த மக்களுடைய இந்த பெர்செப்ஷன் எங்க ரைஸ் ஆகுது அப்படின்னா, இதனுடைய டிராவலை பார்க்குறாங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பில் நியமனம் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து இயற்கை நீதியின் அடிப்படையில் தான் இந்த கருத்து உருவாகிறதா, இல்ல சரியான சட்ட நுணுக்கங்கள் இன்னும் போய் சேரவில்லை, அந்த அடிப்படையில் உருவாகுன்னு எடுத்துக்கலாம்? இல்ல, காமன் மேனை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் இன்னைக்கு பேசும்பொழுதெல்லாம் கூட வந்து நம்மள மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணாம எப்பயாவது ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறவங்க, அது பேசுறவங்க வந்து இன்றைக்கே தீர்ப்பு வருதுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசினாங்க. அவர்கள் வந்து பவானி சிங் நியமனம் செல்லாது என்ற உத்தரவு வந்த உடனே வந்து இந்த அம்மாவுக்கு அது பின்னடைவு தான் என்பது தெளிவாகவே எல்லாருக்குமே போய் புரிய ஆரம்பிச்சிடுச்சு.
இன்னொரு முக்கியமான விஷயமா நான் எதை பார்க்குறேன்னா வந்து டிஎம்கே இதில் லோக்கல் ஸ்டாண்டை இருக்குன்னு ஒப்புக்கொண்டதன் மூலமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு வரும்பொழுது யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சாலும் அங்கும் வந்து டிஎம்கேக்கு லோக்கல் ஸ்டாண்டு இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் வந்து இன்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி விட்டது. நான் அதனால தான் முதல்ல சில நிமிடங்களுக்கு முன்னால் சொன்ன மாதிரி வந்து இன்றைய இந்த ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு டிஎம்கேக்கு ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரோலை கொண்டு வந்து விட்டதில் வந்து ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அதாவது இவங்க வந்து பவானி சிங் விஷயத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம மெரிட்ஸ் ஆஃப் த கேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா டிஎம்கேவோட ரோலை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஸ்டேஜ் கடந்து போயிடுச்சு. ஆக இன்றைய தீர்ப்பின் முக்கியமான ஒரு கட்டமாக நான் பார்ப்பது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்பொழுது மேல்முறையீட்டிற்கு வந்தாலும் அங்கும் டிஎம்கேவோட ரோல் என்பது வந்து நிச்சயமாக தொடரும் என்பதுதான் எனக்கு. இந்த பின்னடைவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பின்னடைவுன்னு எடுத்துக்கலாம், அடுத்த அனுதாபம்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். 22% அதாவது பொதுவாக வந்து வரலாற்றில் வந்து மேல்முறையீட்டு வழக்கில் யாருமே வந்து இன்டர்வென் பண்ண மாட்டாங்க. மேல்முறையீட்டு வழக்குங்கிறது குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற லைஃப் டு லிபர்ட்டி, அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இயற்கை நீதியையே மறுக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி செயல்படுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட இயக்கமானு பார்த்தீங்கன்னா ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழக்கூடிய இயக்கம். அன்றைக்கே சர்க்காரியா கமிஷனால் கம்ப்யூட்டரால் கூட மேல்முறையீட்டு வழக்குல அவங்களுக்கு இருக்கிற உரிமையை இன்னைக்கு தடுக்கிறாங்க. வந்து இவங்க வந்து ஏதோ பொலிட்டிக்கல் லாபத்தை அப்படி அவர்கள் தடுப்பதும் இப்ப இந்த பின்னடைவு வந்திருக்கிற கருத்தும் உங்களுக்கு எப்படி சாதகமாக மாறும்? நிச்சயமாக அனுதாபமா தான் நான் எடுத்துக்க முடியும். பின்னடைவுங்கிறது வந்து அவங்க சொல்றது வந்து அனுதாபமோ ஏதோ அவங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பேராசிரியர் மனு போட்டிருக்காரு, ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது இந்த நாட்டினுடைய சட்டம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாட்டினுடைய சட்டம், அதை பின்பற்ற வேண்டும். பார்ப்போம், நிச்சயமாக நீதி கிடைக்கும். எங்கள் தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக நீதி கிடைக்கும். இந்த அப்பீலில் பெங்களூரில் நிச்சயமாக எங்களுக்கான நீதி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுவே உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் நன்றி. அதே போல திரு வெங்கடேசன் பல்வேறு முக்கியமான தகவலை பகிர்ந்துட்டீங்க, உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச அமர்வில் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு